ஈவினிங் டைம் வாங்கினாலும் டீயோ பிளேன் போடுவீங்க. அந்த டைமுக்கு உங்களுக்கு ஏதாவது வந்து சாப்பிட நினைக்கும். அந்த டைமில் நீங்கள் இந்த போண்டாவை உங்களுக்கும் செஞ்சு எடுத்துக்கொள்ளலும். லேசான முறையில் இந்த போண்டா செய்யலும். இதுக்கு 2 பிரெட் ஸ்லைஸ் இருந்தாலே போதும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையானவை வந்து 2 பிரெட் ஸ்லைஸ், அதோட ஒனியன், கருவேப்பிலை, உங்களுக்கு இது பதிலாக கொத்தமல்லி இலை, அடுத்தது 2 பாயில் பண்ண முட்டை, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் முட்டையை வந்து நாங்கள் அவிச்சு எடுத்துக்கணும். தண்ணியில் நல்லா அவிச்சு தோல் எடுத்த பிறகு இந்த கரெக்ட் துருவத்தில் இப்படி துருவி எடுத்துக்கோங்க. இல்லாட்டி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கொள்ளலும். எடுத்த பிறகு நாங்கள் இதோட வந்து இப்போ ப்ரெட்டை வந்து நாங்கள் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சிடணும். அதுக்குள்ளேயே தண்ணியிலே போட்டு வச்சிடாமக்கி அப்போ தான் நல்லா சாஃப்ட் ஆகும். இதை நீங்கள் கையால் எப்படி பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ அந்த ப்ரெட்லேயும் தண்ணி வச்சு அதுவும் ரிலீஸ் ஆகிடும். அதோட முட்டையும் அதையும் சேர்த்து நீங்கள் கையால் என்னப்படி கலந்துட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்றை கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்னதாக நீள்வாக்கில் சரி நல்லா சொப் பண்ணின மாதிரி. இப்போ வெங்காயத்தையும் இதோட சேர்த்துட்ட பிறகு இதோடைய வந்து நாங்கள் கருவேப்பிலை, இந்த டைமுக்கு உங்களுக்கு கொத்தமல்லி இலைந்து அதையும் சேர்த்துக்கொள்ளலாம். நல்லா சின்னதாக கட் பண்ணி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்த போகிறோம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப கட்டர்த்தூள், மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் எல்லாம் 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துட்டேன். சேர்த்த பிறகு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா கையால் என்னப்படி கலந்துட்டுக்கணும். அடுத்து வந்து இதுக்கு கார்ன்ஃப்ளோர், அடுத்து வந்து கடலை மாவு சேர்த்துக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு அரிசி மாவு, கோதுமை மாவு ரெண்டையும் ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்தப்போ நீங்கள் கையால் நல்லா கலந்துட்டுக்கணும். உங்களுக்கு கையால் கலக்கிற டைமுக்கு உங்களுக்கு விளங்கும். அதில் இன்னும் கொஞ்சம் ஈரத்தன்மை இருந்தால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க. நான் இன்னொரு கரண்டி கடலை மாவு சேர்த்துட்டேன். சேர்த்து கலந்துட்டுட்டேன் என்னப்படி. இப்போ நாங்கள் இதை கையாலே கலந்துட்டுக்கணும். ஸ்பூனால் கலந்துட்ட பிறகும் உங்களுக்கு கையால் கலந்துட்ட பிறகு தான் உங்களுக்கு அதோட பதம் விளங்கும். சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் மாவை ரெடி பண்ணுங்க. மாவு என்ன இந்த ப்ரெட்ஸில் உங்களுக்கு வரப்போகிற இஃப்தார் டைமுக்கு உங்களுக்கு டக்குன்னு செஞ்சு எடுத்துடலாம். இந்த ரெசிப்பியை எண்ணெய் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் நல்லா சூடாகி கொதித்து வரச்சால இப்போ இதை போட்டுருவேன். இப்படி சின்ன சின்ன உருண்டையாக கையில் பிடிச்சி ஒரு பக்கம் பொரிஞ்சு வரச்சில் திருப்பி போட்டு மறுபக்கம் பொரிச்சு எடுத்துக்கோங்க. எண்ணெய் வடியை வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துடணும். அடுத்ததே நான் இப்போ ஒவ்வொன்றா போட்டு எடுத்துட்டேன். உங்களுக்கு இதை வந்து அவசரமாக 5 நிமிஷத்துலேயும் இதை செஞ்சு எடுத்துடலும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏண்டா டக்குன்னு செய்யக்கூடியது ஒன்று தான் இந்த எக் பிரெட் போண்டா ரெசிபி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு நல்லா இருக்கும். உங்களுக்கு சுட சுட சாப்பிடணும்னு நான் உங்களுக்கு டீ பிளேண்டியோடு இதை செஞ்சு உங்களுக்கு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஷால்லா நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒன்றை வந்து எப்படின்ட்டு கையாலே பிச்சு காட்டு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நல்லா எல்லாம் உள்ளுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ்.